உடல் பிரச்சனைக்கேற்ப இயற்கை உணவுகளை சாப்பிடுவது எப்படி? நமது உடல்ல இருக்க பெரிய மருத்துவரே உயிராற்றல் தான். உயிருக்கும் ஆற்றல் தரக்கூடிய உயிராற்றல், அதுதான் பிராணசக்தி. அதை பெருக்கணும். இயற்கை உணவுல பிராணசக்தி இருக்கு. செயற்கை மருந்து, செயற்கை உணவுல பிராணசக்தி குறையும். நீங்க சாப்பிடுற உணவுல பிராணசக்தி இருக்கான்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி உணவு, நீர், காற்று, இயற்கை சிகிச்சை மூலம் கிடைக்குது. உயிர் சக்தி செலவும் செய்யும், சேமித்தும் வைத்துக் கொள்ளும். நமக்கு தேவையான உயிர் சக்தியை வெளியிலிருந்து பெற்றிருக்கோம். வியாதிகளை உருவாக்குறதும், வியாதியை குணப்படுத்துறதும், நோய்களுக்கு மருந்தா பயன்படுறதும் பிராணசக்தி தான். பிராணசக்தி உள்ள உணவுகளை தினமும் சாப்பிட்டு பழக்கப்படுத்தணும். இதுல எல்லாம் பிராணசக்தி இருக்கு? எலுமிச்சை ஜூஸ், பூசணி ஜூஸ், கரும்பு ஜூஸ், தேங்காய், இளநீர், கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு தோசை, வரகு, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, கருப்பு கவுனி, கம்மங்கூழ், கமலா ஆரஞ்சு, கொய்யா, வாழைப்பழம், கருப்பு திராட்சை, மாதுளை, மாம்பழம், சப்போட்டா, பலாப்பழம், சீத்தாப்பழம், நாவல் பழம், தர்பூசணி, ஆப்பிள், அன்னாச்சி, பேரிக்காய், வெள்ளரிப்பழம், முலாம்பழம், நுங்கு, பனைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, சுண்டல், பச்சைப்பயிறு, வேர்க்கடலை, காராமணி, கொள்ளு, இந்த மாதிரியான உணவுகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சூப் வகையில என்னென்னலாம் சாப்பிடலாம்? காய்கறி சூப், வாழைத்தண்டு சூப், தக்காளி சூப், முருங்கைக்கீரை சூப். அந்தந்த பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு சூப் தினமும் சாப்பிடணும். அந்தந்த பருவ காலத்துல கிடைக்கிற சில உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்படுத்தணும். காலை உணவுக்கு வயிறு நிறைய பழங்கள் சாப்பிடலாம். மதியம் உணவுக்கு சமைச்ச உணவு, புளிப்பில்லாத உணவுகளை சாப்பிடலாம். இரவு உணவுக்கு கஞ்சி உணவு, பூண்டு, சீரகம் சேர்த்து கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க காலையில கேரட், தேங்காய், வெல்லம் சேர்த்து கேரட் கீர் செஞ்சு சாப்பிடலாம். உணவு இடைவெளியில பழ உணவுகளை சாப்பிடலாம். சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு இருக்கிறவங்க காலை உணவா நீராகாரம், உப்பு கலந்து குடிக்கலாம். அரை எலுமிச்சம், அரை டம்ளர் தண்ணியில உப்பு கலந்து கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம். மயக்கம், தலை சுற்று இருக்கிறவங்க ரத்தத்துல கழிவுகள் இருந்தா மயக்கம் வரும். ரத்தத்தை சுத்தம் செய்ய பழங்கள், கருப்பு திராட்சை ஜூஸ் குடிக்கலாம். உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க, 100 கிலோ எடைக்கு மேல இருக்கிறவங்க காலையில இரவு உணவு பழங்கள் சாப்பிடணும். மதியம் சமைச்ச உணவு, அதிக நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள், பாரம்பரிய அரிசி உணவுகளை சாப்பிடலாம். உடல் தொந்தரவுகளுக்கு ஏத்த மாதிரி பசி தெரிஞ்சு, ஜீரண சக்தி தெரிஞ்சு மிக விரைவா ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடலாம். தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை, உப்பு கலந்து ஜூஸ் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 1/4 டம்ளர் குடிக்கலாம். அசிடிட்டி, வாய்வு, ஏப்பம், பசியின்மை இருக்கிறவங்க கொத்தமல்லி, இஞ்சி, தேங்காய், வெல்லம் கலந்து கீர் போல செய்து சாப்பிடலாம். இயற்கை உணவா இருந்தாலும் பசிச்சு சாப்பிடுங்க. பசி இல்லாம வயிறு நிறைய உயிர் சக்தி உள்ள இயற்கை உணவுகளை சாப்பிட்டாலும் நோயை குணப்படுத்த முடியாது. அதே போல அந்தந்த பூமி சார்ந்து விளையும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். டீ, காபி, பால் இதெல்லாம் ஜீரணமாகறதுக்கு காலதாமதம் ஆகும். இதையெல்லாம் தவிர்க்கணும். மோர், தயிர் சேர்த்துக்கலாம். பால், டீ, காஃபிக்கு பதிலா புதினா, இஞ்சி டீ குடிக்கலாம். சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். எப்போ உணவை ஆரோக்கியமா சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ உடலும் ஆரோக்கியமா இருக்கும். உணவு எப்போ நோயா மாறுதோ அப்போதுல இருந்து உடல்ல கஷ்டங்களும் தொந்தரவுகளும் உருவாயிடுது. நோய் எப்படி வருது?
தவறான உணவு பழக்கம், தவறான வாழ்க்கை முறை இவைகளை சீர்படுத்தாதவரை எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. நன்றி.